அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். நம்ம மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் ரெண்டு ஒன்று ஹனிசக்கிள், இன்னொன்று வைல்ட் ரோஸ். இது ரெண்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த தெளித்தல் முறையை பற்றின ஒரு விஷயம் நான் போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயந்தான். பட் திரும்பி உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக தான் திரும்பி நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே இந்த தளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் சொல்லலாம். நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இது அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இது எப்படி இந்த தெளித்தல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான். இது ஒரு உள்ளுணர்வு மூலியமாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தெளித்தல் முறை. இதில் நிறைய மாற்றங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாங்கிறது உறுதியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது முடிகிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட தொழிலையும் சரி, உங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் சரி, நிறைய மேம்பாடுகளை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இப்போ நாம் நான் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம மற்ற தலங்களை போல் கிடையாது. நாம் அந்த தலங்களில் பார்த்திங்கன்னா அல்ஃபபெட் முறையில் வருவாங்க. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது. நம்மளது இம்பேஷன்ஸ்லேருந்து ஸ்பீச்சஸ்மிட் வரைக்குங்கிற அந்த வரிசையில் போகும்போது தான் மாயாஜாலங்கள் சாத்தியம்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு உணர்த்திட்டே தான் நான் வந்திருக்கேன். அந்த வரிசை பிரகாரம் தான் நம்ம இப்போ இந்த தெளித்தல் முறையிலையும் நம்ம இந்த வரிசையில் தான் நம்ம போக போகிறோம். இது ஒரு இந்த தெளித்தல் அப்படிங்கிற முறையை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையை நோக்கிய ஒரு பயணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையின் முழுமையை நோக்கிய ஒரு பயணமாக நாம் இதை பண்ண போகிறோம். இப்போது என்ன நடக்கும்? இம்பேஷன்ஸ் இப்போ தெளிக்கிறோம். இன்றைக்கி முதல் மலர் இம்பேஷன்ஸ் நம்ம தெளிச்சிருக்கோம். குறிப்பாக மூளை முடுக்குகளில் தெளிக்கிறோம், வீடு ஃபுல்லாக தெளிக்கிறோம், மேலே மொட்டை மாடியில் இடம் இருக்குதுன்னா அங்கேயும் கொண்டு போய் தெளிக்கிறோம், வெளியில் சுற்றிலும் காம்பவுண்ட் சவர் இருக்குதுன்னா அங்கேயும் தெளிக்கிறோம், முடிஞ்சால் மற்றவங்க வீட்டு வாசலில் கூட தெளிக்கிறோம். அதாவது இந்த பக்கமும் வீடு இருக்கும், அந்த பக்கமும் வீடு இருக்கும் இல்லையா, அவங்க வாசலில் கூட தெளிக்கிறோம். இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் தெளித்து பாருங்கள். அவங்க வீட்டிலலாம் நான் போய் தெளிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதை தெளித்து பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளில் நீங்கள் இன்றைக்கி இம்பேஷன்ஸ் தெளிச்சிருக்கீங்க. இம்பேஷன்ஸோட அதிர்வலைகள் 3 நாள் தெளிக்கும் போது அந்த 3 நாட்களில் அந்த இம்பேஷன்ஸோட அதிர்வலைகள் நம்ம வீட்டில் செட் ஆகிடுமா. இப்போ 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட அமைப்பும் 3 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த முறையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஜெயின குருமார்கள் பார்த்திங்கன்னா கூட ஒவ்வொரு 3 நாளுக்கும் இடத்த மாற்றி அவங்க இருக்கிற இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னொன்று என்ன அப்படின்னா 3ஆம் நம்பர் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு எண்ணாவும் நம்ம முக்கியமானது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தெளித்தல் முறையில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பேஷன்ஸோட ஆழ்ந்த அமைதி அந்த வீட்டில் செட் ஆகிருக்கும். அந்த அதிக இப்போது ரொம்ப நிழல்தன்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் நிறைய இம்பேஷன்ஸ், அதாவது இம்பேஷன்ஸ்னாவே பதட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு அதிகரிச்சிருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டோசேஜை அதிகப்படுத்திக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இம்பேஷன்ஸ் காலையில், மத்தியானம், நைட்டு சாப்பிட்றோன்னா டோசேஜை அதிகம் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் தேவைக்காக நீங்கள் ஒரு காம்பினேஷன் எடுத்துகிட்ருப்பீங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காம்பினேஷன் இப்போ எங்கிட்டையோ இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணியோ ஒரு காம்பினேஷன் எடுத்துருக்கலாம். அந்த காம்பினேஷனை விடாதீங்க. இதை தெளிக்கும்போது இந்த மலரை தெளிக்கும்போது மட்டும் 3 டைம் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். மற்றபடி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் எடுக்கிறதோ எப்பயும் போல் 5 டைம்ஸ் நீங்கள் எடுக்க வேணுமா தான் இருக்கும்.
இப்போது பிரபஞ்ச காந்த ஆற்றல் வந்து மேலேருந்து வந்துட்டுருக்கு இல்லையா, அதோடு வந்து நம்ம இன்பேஷன்ஸோட அந்த ஆற்றலும் கலந்து நம்மளோட வீட்டை வந்து ஒரு முழு தன்மையில் அது வந்து அந்த 3 நாளைக்குள்ளே கொண்டு வந்திருக்குமா. கீழே இருந்து வர அதிர்வலைகள், அதாவது வீட்டு மேலேருந்து வர பிரபஞ்சத்துலேருந்து வர அதிர்வலைகளும் வந்து முழுத்தன்மை பெற்று இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து நிலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றலும் கூட வந்து நம்ம இம்பேஷன்ஸோட தன்மைக்கு மாறி நம்ம வீட்டை ஒழுங்குபடுத்தி நம்மளோட வீட்டை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இது இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வீட்டில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோகமோ இல்லை மந்திரமோ நம்ம உச்சரிச்சிட்ருக்கோம், மணி அடித்து பூஜை செய்கிறோம். இது எதற்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? இது வந்து வீட்டினோட அதிர்வலைகளை வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். அதை விட பல மடங்கு அதிகமாக ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த முறை. இது வந்து நம்மளோட அந்த பிரபஞ்ச ஓட்டத்திற்கு ஏற்ப நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணுமா. இப்போ அன்றைக்கி என்ன பண்ணணும், அந்த 3 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இம்பேஷன்ஸ் மலரை வந்து அன்றைக்கி நான் அந்த குரூப்பில் போட்டுடுவேன். அந்த மலரை பார்த்துக்கிட்டு அடிக்கடி அந்த மலரை பார்த்துக்கிட்டு அதோட வீடியோ நான் பேசியிருப்பேன் இல்லையா, இம்பேஷன்ஸ் பற்றின வீடியோ நான் பேசியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவை நான் அன்றைக்கி போடுறேன். அந்த வீடியோ கேட்டுட்டு அந்த இம்பேஷன்ஸ் மலர்லேயே இருக்கும்போது அந்த 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த முழு தன்மையில் நீங்கள் வர்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து முதல் நாள் வந்து கொஞ்சம் வந்து நிழல் தன்மை வரும், மறுநாள் வந்து சமமாக இருக்கும், 3ஆவது நாள் முழு தன்மையில் ஒரு ஆழ்ந்த அமைதியோடு நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அன்றைக்கி இருக்கும். இந்த 3 நாளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக வந்திருக்கோம்? மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை கொண்டாட தானே நம்ம வந்திருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் போன ஜென்மத்தில் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தெரிஞ்சிக்காமல் விட்டுருப்போம் இல்லையா, இல்லை தெரிந்து கொள்றதுல ஏதாவது ஒரு மீதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயம். இப்போது இது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஒரு நிமிஷம். இப்போது நான் என்ன சொன்னேன்னா, போன ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிக்காமல் விட்டுருப்போம், இல்லை தெரிஞ்சுக்கிறதுல ஏதாவது ஒன்று மிச்சம் மீது இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து என்னை நோக்கிய பயணமாக தான் இருக்கணும். என்னை தெரிந்துக்கிறதுக்கு அதாவது என்னை தெரிந்து கொள்ள தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போது டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து இம்பேஷன்ஸ்லேருந்து ஸ்பீச்சஸ் நெட் வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து தன்னையும் முழுவதுமாக தெரிந்து கொண்டு தன்னை இந்த உலகத்திலிருந்து விடுவிச்சுக்கிட்டு அவர் வந்து போயிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. சூக்குமமாக வந்து நிறைய மாற்றங்களை இந்த 100 வருடங்களாக ஏற்படுத்திகிட்டு இருக்காரு, இன்னமும் ஏற்படுத்துவார். இந்த அதிர்வலைகள் வந்து நம்மளை வீட்டை சுற்றி நாம் இயங்கும்போது அந்த முழுத்தன்மையை பற்றியும் சிந்திக்கவும், முக்கியமாக என்ன பண்ணணும், அந்த 3 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இம்பேஷன்ஸோட முழு தன்மையை பற்றி நாம் சிந்திக்கணும். முக்கியமாக இம்பேஷன்ஸ்னால் பதட்டம் அப்படிங்கிறத விட்டுட்டு முழுவதுமான ஒரு அமைதியில் இருந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய இல்லமோ, இல்லை நம் வீட்டினோட அதிர்வலைகளோ, நம்மளுடைய விஷயங்களோ, இல்லை எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் வந்து ஒரு அமைதியில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை கூட நம்ம இதில் கொண்டு வரலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி வீட்டின் அதிர்வலைகளை வந்து நுட்பமாக மாற்றும் திறன் கொண்டிருக்கிறது இந்த தெளித்தல் முறை. நிச்சயமாக 3 நாளில் வந்து அந்த டெண்டன்சி குறைஞ்சி முழுத்தன்மைக்கு எல்லாருமே வந்திருப்போம். 3 நாள் 3ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பராக கருதப்படுது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம வீட்டில் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் வெளியேறி இருக்கும். முரண்பாடான எண்ணங்கள், முரண்பாடான அதிர்வலைகளை வந்து நீக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வீடு வந்து ஒரு தெய்வீகமாக மாறும், ஒரு ஆலயம் போல் இருக்குமா நம்ம வீடு.
நாம் வந்து நம்ம வீட்டை வந்து எவ்வளோ நுட்பமாக நம்ம வந்து வச்சுருக்கோமோ, அதை புரிஞ்சிக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம வீட்டில் செழிப்பும் வளமையும் ஆனந்தமும் வந்து நம்ம வீட்டில் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உங்களோட வைப்ரேஷனை மாற்றி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து முதல்லேருந்தே உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும். அதாவது நாம் வந்து 38 வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதே கிடையாது. ஒவ்வொரு மலருக்கும் வந்து உங்கள் வீட்டில் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு டக்குன்னு மாறிடும். இம்பேஷன்ஸ்லேயே நிறைய பேர் லைஃப் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சந்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம மலர்களுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஹனிசக்கிள் அப்படின்னா வந்து கடந்த காலத்தின் மலர். அதாவது கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? எப்பயுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், நான் அந்த காலத்து பாட்டு தான் எனக்கு பிடிக்கும், அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு மலர் இது. த பாஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னு டாக்டர் பேஷ் குறிப்பிடுறாரு. நேற்றைய மலர், இந்த க்ஷணத்தின் மலர், நிகழ்ஷணத்தின் மலர், அமிர்த கலசத்தின் மலர், இரவின் மலர், நிலவின் மலர், காலத்தை கரைக்கும் மலர், மூலத்தின் மலர், ஆதியின் மலர், நீதியின் மலர், மறுமலர்ச்சியின் மலர், முக்காலத்தின் மலர், முக்காலத்தை அழிக்கும் மலர், திரிகால ஞானத்தின் மலர், நம்மை தெய்வமாக மாற்றக்கூடிய ஒரு மலர் இது. இந்த மலர் வந்து இத்தாலியில் இருக்க. இதை வந்து நைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரீம் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இரவு வந்து 7 மணிக்கு தான் இந்த மலர் வந்து பூக்குமா. இது வந்து தை மாதத்தில் தான், முக்கியமாக வந்து இது தை மாதத்தில் தான் பூக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மகரத்தில் சூரியன் இருக்கும்போது இந்த மலர் வந்து மலருமா. இந்த மலரை வந்து மகரத்தோட வந்து மகர ராசியுடன் வந்து தொடர்பு படுத்தியிருக்காங்க. இந்த செடி வந்து புதர் போல் இருக்கும். ஒரு சிறிய மரம் தான் இது. ஒரு காம்பில் வந்து 4 இல்லை 5 பூக்கள் வந்து வரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஒரு தலை மட்டும்தான் இருக்குமா. பூவின் உள்ளே வந்து ஒரு சின்ன வளையம் மாதிரி இருக்குமா. அந்த வளையத்தை வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போகுமா. நல்ல வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இது. எப்பொழுதும் வந்து மேல் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். இது வந்து கேட் கீப்பர் ஆஃப் திங்க் அப்படின்னு சொல்கிறாரு. நினைவின் கதவுகள். தூங்குவதற்கு முன்னு வந்து பார்த்திங்கன்னா காலை முதல் இரவு வரை வந்து என்ன நினைவுகளோ அது தானே வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு மலர் இது. இதன் வேர்கள் வந்து அதிகமாகவும் உறுதியோடும் இருக்கும். ஹனிசக்கிள், வில்லோ, சிக்கரி இவங்க வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களோட மனநிலை மாறுவதற்கு வந்து ரொம்ப அதிக காலம் பிடிக்கும் அப்படின்னு டாக்டர் பேஷ் குறிப்பிடுறாரு. இது வந்து கொடி வகையை சார்ந்தது. கிளிமாட்டிஸும் கூட பார்த்திங்கன்னா கொடி வகையை சார்ந்தது. அதாவது கிளமாட்டிஸ்க்கும் ஹனிசக்கிள்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனிசக்கிள் வந்து பாஸ்ட்டை நினச்சி கவலைப்பட்டுட்ருப்பாங்க. இல்லை பாஸ்ட்டை வந்து நம்ம இப்படிலாம் நல்லா இருந்தோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. கிளிமாட்டிஸ் தன்மை வந்து எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற கவலை இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து கிளிமாட்டிஸில் வருவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். இதோட தண்டு பார்த்திங்கன்னா வளைஞ்சு இருக்குமா. பார்ப்பவரை அதாவது நம்ம பார்க்கக்கூடியவங்களை வந்து ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மலர் இது. சிகப்பு நிறம் உடையது. சிகப்பு அப்படின்னாலே வந்து முன்னோக்கி பயணப்படுதல், ஊதுகுழல் போன்று இருக்கும். இது வந்து வாசனை மிகுந்து இருக்குமா இந்த மலர். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கம் வருமா. இந்த பூ வந்து பூக்கிறதுக்கு வந்து 2 முதல் 3 நிமிஷங்கள் வரைக்குமே ஆகுமா. நிறைய பூச்சிகளை இருக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. இந்த மலர்களுக்கும் பூச்சிகளுக்கும் வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு டாக்டர் பேஷ் வந்து சிந்திச்சிருக்காரு. மகரந்த சேர்க்கை வந்து இரவில் தான் வந்து இருந்திருக்கு இந்த மலருக்கு. மஞ்சள் நிறமுடையதாக இந்த பூ இருக்குது. நேற்று, இன்று, நாளை என்பது போல் பார்த்திங்கன்னா இந்த மலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒயிட்டு, ரெட்டு,
எல்லோ 3 கலரில் இருக்கும். ஒயிட் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறதையும், ரெட் வந்து பாஸ்டில் இருக்கிறதையும், எல்லோ வந்து ஃப்யூச்சரில் இருக்கிறதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. சிகப்பு நிறத்தில் இருக்கும்போது வந்து மொட்டாக இருக்கும். மலர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது. மகரந்த சேர்க்கை நிலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடுது. இந்த மலரோட வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமும் உட்புறம் வந்து வெள்ளை நிறமும் இருக்கக்கூடியதாக இருக்கும். மலர் மருந்துகள்லாம் மிகவும் முக்கியமான ஒரு மலர் தீர்வு வந்து இந்த மலர். இதை ஓல்டேஜ் ரெமெடி அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது வந்து மறுபிறவியை பற்றிய ஒரு மலர் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் வந்து சொல்லியிருக்காரு. டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து இந்த ஒரு மலரை வந்து கண்டுபிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த ஒரு மலர் தான் வந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி வளர்த்த ஒரே ஒரு செடி வந்து இந்த ஹனிசக்கிள் தான். சென்டாரிங்கிறது வந்து அவர் வந்து தன்னோட அந்த ஸ்தாபனத்துக்கு, அவரோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட அந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்து சென்டாரின்ற பேர் வச்சுருக்காரு. ஆனால் அவரோட வீட்டுக்கு முன்னாடி அவர் வளர்த்த ஒரு செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஹனிசக்கிள் மட்டும்தான். இந்த மலரை வந்து டாக்டர் பேட்ச் வந்து தினமும் பார்க்கணும், ஏன்னா நிகழ்நிலையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பியிருக்காரு. இந்த மலர் வந்து நம்மளை நிகழ்ஷணத்தில் வாழ வைக்கக்கூடிய ஒரு மலராக வந்து இந்த மலர் இருக்குது. எல்லா மலர்களுமே நிகழ்ஷணத்தில் நம்மளை வாழ வைக்கக்கூடியது தான். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலது சொல்லணுன்னா வந்து இம்பேஷன்ஸ், இந்த ஹனிசக்கிள், அப்புறம் கிளிமாட்டிஸ், இந்த 3மே வந்து நம்மளை நிகழ்ஷணத்தில் வாழ வைக்கக்கூடியது. நோய்க்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் வருது இல்லையா, அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மா, மனம் மற்றும் உடல், இது 3க்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மலர் மருந்துகள் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை நோக்கி வந்து அதை நிச்சயமாக நம்மளை திருப்பி விட்டுரும். இப்போது இது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த முறைக்கு வரீங்க, ஆனால் 1 மாதம் எடுக்கிறீங்க, 2 மாதம் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட இந்த அமைப்புக்கு வந்து வராதிங்க. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மலர் மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் உண்டாகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது இது நல்லது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ எதுவும் நடக்காதா அப்படின்ற கேள்வி வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து எங்ககிட்டேயோ இல்லை நீங்களாவோ ஒரு செலக்ட் பண்ணி ஒரு மருந்து எடுக்கும்போது நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். பட் அது உடனே நடக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு நடக்குது. ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் இது எடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது தான் நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். மலர் மருந்துகள் வந்து உங்களோட நோயை, உங்கள் மனவலிகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி உங்களோட ஆன்மாவை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து நாம் வந்து நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம், இறைவழியை நோக்கின பயணம். நம்மளை யார், நான் எதுக்காக பிறந்தேன், நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெமடி சிஸ்டமாக தான் டாக்டர் பேட்ச் இதை வச்சுருக்காரு. பட் நம்ம அதையும் தாண்டி நம்ம வேறு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதோடு நின்றுடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த நோயோ இல்லை அந்த வலியோ இல்லை அந்த மனவேதனையோ போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒவ்வொரு மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவனுமே வந்து தன்னை உணர்ந்ததுக்கு, அதாவது அந்த மலர் தெளித்தல் முறையில் கூட நான் சொன்னேன், நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளை நோக்கின ஒரு பயணமாக தான் இருக்கணும். நம்மளை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணணும். அப்போது என்னை நான் முதல்ல மேம்படுத்திக்கணும், என்னை நான் லவ் பண்ணணும், என்னை வந்து நான் அரவணைச்சிக்கணும். நான் வந்து எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் என்னை வந்து நான் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு நான் கொடுத்துக்கக்கூடாது. தப்பே செஞ்சுருந்தாலும், ஆமாம் இப்போது நம்ம டெய்லி தான் தப்பு செய்கிறோம், கடவுள் வந்து தண்டனை கொடுத்துருந்தா நம்ம எப்பயோ நிறைய தண்டனைகள் அனுபவிச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி கடவுள் தண்டனை கொடுக்கறது இல்லையே. மனுஷனாக பிறந்தவன் தப்பு பண்ணுறது சகஜம் தானே. அதை ஏற்றுக்கங்க. அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்காமல் உங்களோட ஆன்மா, நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆன்மா தான் கஷ்டப்படும். நீங்கள் வந்து உங்களை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உங்களை வந்து அது 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 பாதிக்கும். அந்த ஆன்மாவில் போய் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம்.
நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிறந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு முறையாக நீங்கள் இந்த மலர் மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நாம் வந்து ஒரு ரெமெடி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் இப்போ இது நடக்கும், இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது முதல்ல ஒரு ரெமெடி நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது வந்து வேறு ஒரு மனநிலை வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகபட்சம் வரும். ஒரு சிலருக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக வந்து வேற ஒரு ரெமெடியோட மனநிலை வர ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மலரை எடுத்துடணும். நம்மளுக்கு என்ன மனநிலை அதிகமாக வருது, இப்போ நம்ம இம்பேஷன்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிமாட்டிஸ் எடுத்துடணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அது இருந்துக்கிட்டே 2-3 நாளாகவே எனக்கு வந்து எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலையோ ஏதோ ஒன்று எதிர்காலத்தை பற்றின ஒரு விஷயம் வருது அப்படின்னா, நீங்கள் கிளிமாட்டிஸ் போயிடணும். இது வந்து நான் உதாரணமாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மனநிலை வருதோ அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு தான் போகணும். அப்படி தான், அப்போ தான் ஃப்ளவர் மெடிசன் ஒர்க் ஆகும். இப்போது யார் ஒருத்தர் வந்து அந்த அல்ஃபபெட் முறையில் வந்து மலர் மருந்துகளை வந்து கற்றுக்குறாங்களோ, அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு மலர் மருத்துவ வல்லுனராக வந்து அவர் நினச்சிப்பாராம். அது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு காலத்தில் பயன் தராது அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் பேட்ச் வழியான, அதாவது அவர் எந்த வரிசையில் கண்டுபிடிச்சாரோ அந்த வரிசை பிரகாரம் தான் நாம் போயிட்டுருக்கோம். அதாவது இம்பேஷன்ஸ் முதல் ஸ்வீட் செஸ்னட் வரைக்கும் உள்ளுணர்வாக இது வந்து அறிவிச்சிருக்காரு. அது அவர் அறிவித்த முறைப்படி நாம் யார் போகிறாங்களோ அவங்க வந்து தங்களை வந்து நம்ம பெரிய ஆள், மலர் மருத்துவத்தில் வந்து நான் பெரிய வல்லுனர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப தன்னடக்கமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து இவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களை இவங்க இருப்பாங்களா. இறைநிலையை வந்து அடைபவர்களாக இருக்கக்கூடியவங்க. நான் வந்த இடத்துக்கே செல்வேன், நான் ஆதி மூலம், நான் நிர்குணன், நான் பூரணன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நாம் வந்து ஒவ்வொரு மலரோட அதிர்வலையின் நுட்பத்தில் வந்து நாம் உள்ளே போகும்போதும் நம்மளோட மனநிலையில் இருக்கிற அந்த குணமற்ற தன்மையை வந்து நாம் சரி செஞ்சுக்கிட்டே போவோம். மூச்சு வந்து உள்ளே வரும்போது பிறப்பு, வெளியே போகும்போது வந்து இறப்பு இல்லையா? நிகழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிறப்பும் இறப்பும் துன்பமும் கூட இல்லாமல் தான் இருக்கும். இறைவனை, இறை ஆற்றலை, பிரபஞ்சத்தை கவனிப்பவர்கள் வந்து எந்த காலத்திலும், அதாவது நேற்று, இன்று, நாளை அந்த மாதிரி விஷயத்தில் அதுக்கு பின்னாடி போக மாட்டாங்களாம். கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு இறந்த காலம். இறந்து விட்டவர்களை மீண்டும் உயிருடன் இப்பொழுது கொண்டு வர முடியாது இல்லையா? அதை போல தானே கடந்த காலத்தில் நடந்தவற்றை வந்து இப்போ கொண்டு வர முடியுமா? இப்போ பாருங்களேன், ஒரு விஷயம் வந்து கடந்த காலத்தில் வந்து இறந்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்ட்டு வந்து இறந்த காலம் அப்படின்னு தானே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போது அதே இறந்து போயிடுச்சு, அதை ஏன் வந்து திரும்பி மீண்டும் உயிர்ப்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம விட்டு கடந்து போன ஒரு சில விஷயங்கள் வந்து கடந்து போனவை தான், அதெல்லாம் நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியுமா? கடந்த கால நினைவை நம்ம வந்து நினைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் நம்மளுக்கு கிடச்சிரும்? கடந்த காலம் மீண்டும் வராது இல்லையா? ஸோ நம்ம ஏன் கடந்த காலத்தை பற்றி நினைக்கணும் அப்படின்னும் கேட்குறாரு. ஒவ்வொருவருக்குமே வந்து உணர்வுகள் இருக்கும். ஒவ்வொரு க்ஷணத்திலும் வந்து அது அதிகரிச்சுட்டு இல்லை மாற்றம், அதில் ஒரு மாற்றம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் விதி. கடந்த கால எண்ணத்தை வந்து மீண்டும் நிகழ்காலத்தில் நம்ம நினைவுபடுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மனநிலையில் மாற்றம் இருக்கும் இல்லையா? ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ அந்த பிரச்சனைக்கு உண்டான அந்த மனநிலை மாற்றம் இல்லை உடலில் அந்த ரசாயன மாற்றம் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அப்போது இப்போ நாம் இந்த க்ஷணத்தில் திரும்பியும் மீண்டும் நம்ம வந்து அந்த விஷயத்தை நடக்கும்போது திரும்பியும் அப்போ என்ன மனநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சோ, அப்போ என்ன ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சோ, அதே மாதிரியான மாற்றங்கள் வந்து இப்போயும் நடக்கும். இது வந்து எதிர்காலத்தில் கூட வந்து இது தொடரும். ஏன்னா ஒத்தவையை தான் ஈர்க்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு கேன்சர் நோயை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பாஸ்ட்டை நினச்சி நம்ம திரும்ப திரும்ப கவலைப்படுறது வந்து கேன்சர் நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாற்றம் வந்து நம்ம கொண்டு வரணும். இது வந்து ஹனிசக்கல்ல நடக்கும். மாற்றம் ஒன்றே
மாறாதது. நான் எண்ணங்களை மாற்றியமைத்தால் தவிர எண்ணங்கள் வந்து நிச்சயமாக மாறப்போகிறது கிடையாது. தியானத்தில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா தியானத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்மளால் கணிக்க முடியாதான். ஏன்னா இவங்களோட மூளை செயல்பாடுகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. சாதாரண மனிதனை வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தியானத்தில் இருப்பவங்கள வந்து இவங்களோட மூளை செயல்பாடுகள் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால வந்து கணிக்க முடியாதான். ஆனால் சாதாரணமான மனுஷனை வந்து கணிச்சிட முடியுமா, அவன் என்ன எப்படி பண்ணுவான், இவனோட மூளை செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சிட முடியுமா. பிரம்ம நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து காலமே கிடையாது. ஒரு நைட்டு வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம திரும்ப திரும்ப நம்மளோட பழைய விஷயங்களை வந்து அப்போ தானே ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அதனால தான் இந்த ஃப்ளவரை வந்து நைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நடந்ததை கூட, இப்போ கடந்த காலத்தை பற்றி நம்ம நினைக்கலனா கூட இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. படுத்தவுடனே இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் நடந்துச்சு, ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கமோ எதுவாக இருந்தாலும் நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா. அதனால தான் இதை வந்து நைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ வந்து ஒரு ஃபிக்ஸட் தாட் நம்ம வச்சுருக்கோமோ அப்போ வந்து அது நோயாக வந்து மாறும். எதையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. கட்டமைப்பு வந்து எப்பயுமே கூடாது அப்படின்னும் டாக்டர் பேஷ் குறிப்பிடுறாரு. குரு வந்து நம்மளை வந்து நம்மக்கிட்ட வர்றது வந்து நம்மளுக்கு ஒரு வழி காமிக்கிறதுக்கு தான். ஆனால் அவரை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நம்ம நின்றவும் கூடாது. பிரபஞ்சத்தில் வந்து நீதி மட்டுமே நிலைக்கக்கூடியது. பியூட்டி இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு மாறாத ஒரு இன்பத்தை கொடுப்பது வந்து ஒரு அழகு. ஆனால் உலகத்தில் உள்ளது எல்லாமே மாறக்கூடியதாக இருக்குது. நானாக இருக்கும்போது எதுவுமே மாறாது. நான் மாறினால்தான் இந்த உலகம் மாறும். நான் மாறாமல் உலகம் மாறவில்லை அப்படின்னும் நம்ம சொல்லக்கூடாது. க்ஷணத்துக்கு க்ஷணம் இருப்பது என்பது பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகத்தன்மை. நிகழ்நிலையில் வாழ்வது அப்படிங்கிறது கூட வந்து தெய்வீகத்தன்மையில் வாழ்வதற்கு சமமாக இருக்கும். சனி வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இது வந்து இந்த ஹனிசக்கிள் மலர் வந்து சனி சம்மந்தப்பட்டது. சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. யார் ஒருவர் வந்து நீதியை பற்றியும் அறத்தை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்கிறாங்களோ அவங்க வந்து கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் எண்ணம் கொண்டிருக்க மாட்டாங்க. கடந்த கால நினைவுகள், அதாவது மெமரி, எதிர்கால கனவுகளை, ட்ரீம், இமேஜினரி, இந்த இரண்டையும் நாம் நீக்கிட்டோம்னா நாம் எப்பயுமே நிகழ்ஷணத்தில் வாழ்கிறவங்களா இருப்போம். யார் வந்து தன்னோட உடலையும் மனதையும் பழிக்கிறாங்களோ அவங்க வந்து பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படும் நபர்களாக அவங்க இருப்பாங்க. இதனால தான் நான் முதல்லே சொன்னேன், நீங்கள் வந்து உங்களை பழிச்சிக்கக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து எல்லாரையுமே ஒரு தனி யூனிக்காக தான் அனுப்பிச்சிருக்கு. ஸோ எல்லாருமே அவங்க தன்மையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ யாருமே இப்போ நம்மளையே நம்ம எந்த பழியும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு தப்பு செஞ்சால் கூட ஓகே இப்போ என்ன நம்ம ஏற்றுக்கலாம், அடுத்த தடவை நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படின்ற மனநிலை தான் நம்ம இருக்கணும். இந்த க்ஷணத்தில் எனக்கு எது தேவையோ அதுவே தர்மம். இதுதான் ஒரு கர்மயோகி சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும். ஒரு குரு வந்து இது ஒரு சின்ன ஒரு கதை. இது ஒரு குரு வந்து தான் இருக்கும்போது யாரும் அழக்கூடாது அப்படின்னு தன்னோட சீடர்களுக்கு வந்து போதிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு சீடன், அதாவது ஒரு குரு ஆகிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சீடன் இல்லாத போது வந்து குரு வந்து இறந்துட்டார். இந்த செய்தியை கேட்ட அந்த சீடன் வந்து உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட போய் எல்லாரும் கேட்டிருக்காங்க, நீ வந்து குரு வந்து என்ன உனக்கு டீச் பண்ணார்? நான் வந்து இறந்தால் யாரும் அழக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு அந்த சீடனை பார்த்து கேட்டிருக்காங்க. அப்போது அந்த சீடன் சொன்னான்னா, அது வந்து குரு சொன்னது வந்து கடந்த காலம், இப்போ வந்து எனக்கு அழணும்னு தோணுச்சு, அதனால் நான் அழுகிறேன். அதாவது இந்த கதை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தின் நினைவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. நான் இருக்கும்போது மட்டும்தான் என்னை சுற்றி எல்லாமே இருக்குது. நான் நிகழ்நிலையில் இருக்கும்போது தான் என்னை சுற்றி வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்மை நாம் தீர்மானம் செய்ய பார்த்திங்கன்னா இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ் அண்ட் ஹனிசக்கிள்.
எந்த வழி நாம் போகிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வால்நட்டு, வழியே தெரியாமல் இருப்பவங்களுக்கு வந்து ஒயில்ட் ஓட்டு. குணமற்ற தன்மை, அதாவது நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிகழ்நிலையை விட்டுடுவாங்க, விட்டு விடுபவர்கள். என்னை நான் தெரிந்து கொள்வதை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள். அந்த காலம் போல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். கடந்த காலத்தின் தொகுப்பை வைத்திருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கடந்த காலத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அது திரும்பவும் வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. எதற்காக நான் வாழ்ந்துட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்னு உள் ஆற்றலை வந்து வீணடித்து கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரபஞ்ச ஓட்டத்திலிருந்து விடுபட்டவங்களா இவங்க இருப்பாங்க. திரும்ப திரும்ப கடந்த கால எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நேற்றைய எண்ணத்தில் இன்றும், இன்றைய எண்ணத்தில் நாளையும் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இறந்த கால நினைவிலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நபர்கள். ஒருவர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவரை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அதையே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது. காமராஜர் ஆட்சியை வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள். ஏன்னா காமராஜர் இருந்தார், அவர் இறந்துட்டார், ஆனால் அவரோட ஆட்சியை நீ ஏன் கொண்டு வர, நீ என்ன நினைக்கிறியோ அதை கொண்டு வா, உனக்கு திறமை இல்லையா அப்படின்னும் டாக்டர் சிந்திக்க சொல்கிறாரு. பழைய ஃபோட்டோஸு, பழைய காலத்து ரூபாய் நோட்டுகள், அப்புறம் வந்து காயின்ஸ் இதெல்லாம் சேகரிக்கிறாங்க இல்லையா, பழைய புத்தகங்கள், ஸ்டாம்ப் கலெக்ஷன், இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஹனி சர்க்கிளில் வருவாங்க. எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, நான் நினச்சது எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த ஹனி சர்க்கிளில் வருவாங்க. மாற்றத்தை வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க. கடந்த காலத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எனக்கு கடந்த காலம் மட்டும்தான், எனக்கு நிகழ்காலம் அப்புறம் எதிர்காலமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சின்ன வயசில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க, அதே ஹேர் ஸ்டைல்லையே வந்து எத்தனை வயசானாலும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரே நிகழ்ச்சியை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போது இல்லை அப்படின்னு நிறைய இந்த வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இதை. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே ஹனி சர்க்கிளில் தான் வருவாங்க. கடந்த காலத்தில் என்னோடய அப்பாவோடு நான் இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்தேன்னு தெரியுமா, நாமெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எந்த ஒரு நிலையிலும் முன்னோக்கிய செயல்பாடுகளே இவங்கக்கிட்ட வந்து இருக்காது. எப்பயுமே ஒரு அங்கே ஹனி சர்க்கிள்லேயே தான், அதாவது பாஸ்ட்லேயே தான் இவங்க நின்றுட்டுருப்பாங்க. அகழ்வாராய்ச்சி மற்றும் பழைய கோயில்களை பற்றிய ஆராய்ச்சியில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே ஹனி சர்க்கிளில் தான் வருவாங்க. பழைய துணியை வந்து இவங்க போட்டுட்ருப்பாங்க. போட்டுட்டு இது வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க, இல்லை இவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட வீட்டை பற்றியே ஒரு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு. அவங்க கூட இந்த ஹனி சர்க்கிளில் வருவாங்க. ஒரு வீட்டில் வந்து கணவன் இறந்து விட்டாலோ இல்லை ஒரு மனைவி இறந்துட்டாலோ வந்து அவங்கள பற்றின அந்த ஞாபகங்கள்லேயே இருக்கிறது, அவங்க பயன்படுத்தின அந்த துணிமணிங்க இல்லை கட்டில் பீரா இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள் கூட இந்த ஹனி சர்க்கிளில் தான் வருவாங்க. கணவனோ இல்லை மனைவியோ செத்து போயிட்டா என்ன இவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாதி செத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க. கடந்த காலத்தை பற்றிய பூரிப்பிலும் உணர்ச்சியிலும் இருக்கக்கூடியவங்க. இவங்களோட வாழ்க்கையை பற்றி நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அதிகப்படியான எதிர்மறையான ஒரு தன்மையை வந்து எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடந்த கால வாழ்க்கை வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, இது வந்து திரும்பி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். கடந்த கால விஷயங்கள்லையே இவங்க இருக்கிறதுனால புதுசாக வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, நிறைய புது புது தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு இல்லையா, அதையெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு விருப்பமும் இருக்காது, அது ஆர்வமும் காட்டிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டீ கடையை செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க, இங்கே போய் டீ குடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கூட இந்த ஹனி சர்க்கிளில் தான் வருவாங்க. பழைய பாடல்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த காலத்து பாட்டுன்னா மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு கனவு கூட வந்து கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றின கனவுகள் தான் இவங்களுக்கு அதிகமாக வருமா.
இந்த மாதிரி அவங்க எப்பயுமே அந்த பாஸ்டில் இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து ஞாபக மறதி கூட அதிகமாக இருக்கும், பிரச்சனைகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இவங்க வந்து கடந்த காலத்தில் இருக்கிறத நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு. இவங்களோட இதயத்தில் வந்து ஒரு வெறுமை வந்து இவங்களுக்கு இருக்குமா, சும்மா ஜடம் போல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நபர்கள். சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு புரிந்துணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து இயற்கையோடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள், வடுக்கள் ஆகியவற்றை பற்றி யோசிச்சுக்கிட்டு நிகழ்காலத்தை தவற விடக்கூடியவங்க. நிகழ்காலத்தை மறுதலித்து விட்டு, அதாவது வேறுபட்டு இருத்தல், கடந்த காலத்துக்கு போய் உட்கார்ந்துக்கிறவங்க. கடந்த கால ஏக்கத்தில் நாஸ்டாலஜிக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த கால ஏக்கத்தில் இருப்பவர்கள், ஹாஸ்டலில் தங்கி இருப்பவங்க வந்து வீட்டை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இந்த ஹனிசக்கல் நம்ம கொடுக்கலாம். என்னோடய அப்பா சொல்கிறது போல் வராது, என்னோடய அம்மா சமையல் போல் வராதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஹனிசக்கல் தான், ஹனிசக்கலில் தான் அவங்க இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையை பற்றியும் காலத்தை பற்றியும் அதிகப்படியான எதிர்மறை எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. எனக்கு வந்து கடந்த காலம் மட்டுமே மகிழ்ச்சியை தரக்கூடியது, எதிர்காலம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சனியுடன் தொடர்புடையது இந்த மலர். மிக மெதுவாக கடந்த காலத்திலேயே இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து ஃபிசிக்கல்லி வந்து இவங்களோட பாடி வந்து ப்ரெசன்ட் நிலையிலும், மென்டல்லி வந்து எப்பயுமே இவங்க பாஸ்ட் நிலையிலும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ஹனிசக்கல் நபர்கள். மென்டல்லி ஃப்யூச்சரில் நிலையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கிளிமாட்டிஸில் வருவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து அவங்களுக்கு வயசாகிடுச்சுங்கிறதையே அவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம். அதனால் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் என்ன செய்கைகள் செஞ்சாங்களோ அதே செயல்களை வந்து செஞ்சிட்ருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உடைகளையும் சிறிய வயது உடைகளையே அணிவாடிவாங்க. பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நபர்கள் கூட இந்த ஹனிசக்கலில் வருவாங்க. இவங்களுக்கு ஹோம் சிக் அதிகமாக இருக்கும். யதார்த்த வாழ்க்கையில் இல்லாமல் கடந்த காலத்தில் தேக்கமுற்று விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொடர்ச்சியான மாற்றங்கள் தான் வந்து உலக வாழ்க்கை அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. டைம்லெஸ் அண்ட் ஸ்பேஸ்லெஸ் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்க. கடந்த கால நினைவில் சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஹனிசக்கலில். எதிர்கால நினைவில் சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வந்து கிளிமாட்டிஸில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் ஒரு துன்பம் ஏற்பட்டால் தான் துன்பதற்கு காரணம் அப்படிங்கிறத மறந்து விட்டவர்களாக இருப்பாங்க இவங்க. அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இவங்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை வந்து சரி செஞ்சு கொள்ள தெரியாமல் கடந்த காலத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்ததை நினைவு கொண்ட நிலையில் இருப்பவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா எதிர்காலத்தில் தான் மகிழ்ச்சியாக இருப்பது போல் கற்பனை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதாவது தான் அந்த துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு மறந்து விட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹனிசக்கல் கொடுக்கணும். என்ன செஞ்சுட்டான் பாருவன் அப்படின்ற அந்த மனநிலை இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஹாலி கொடுக்கணும். எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக தோத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும். இதன் பிறகு எதுவுமே நல்லது நடக்க போவதில்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹனிசக்கல் கொடுக்கணும். டைம் ரிலேஷன்ஷிப் மலர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைல்ட் ஓட்டு, நேரம் போயிட்டே இருக்கும், ஆனால் அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இம்பேஷன்ஸில் பார்த்திங்கன்னா நேரத்தை பார்த்துக்கிட்டே வேலையை வந்து சட்டுன்னு முடிக்கணும், வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இம்பேஷன்ஸ் நபர்கள் இருப்பாங்க. ஹனிசக்கல் நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, வருங்காலமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா ஹனிசக்கல் நபர்கள் இருப்பாங்க. கிளிமாட்டிஸில் பார்த்திங்கன்னா எதிர்கால கனவு உலகில் வந்து மிதக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, வருங்காலம் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த கிளிமாட்டிஸ் தன்மையில் வந்து வருவாங்க. இதோட முழுத்தன்மை, ஹனிசக்கலோட முழுத்தன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, கடந்த காலத்தில் இருந்து நிகழ்நிலையில் வந்து இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம்ல, அப்போ வந்து இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கணும். படபடப்புடன் விஷம் போல் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் நம்ம சொல்வோம் இல்லையா, அவங்க முன்னாடி நாம் ஹனிசக்கல் எடுத்துக்கும் போது ஒரு கட்டத்தில் அவங்க பேசுகிறதையே அவங்க நிறுத்திடுவாங்களாம்.
இந்த மலர் வந்து உறவு முறைகளில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்தக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. நிகழ்ச்சிகளை வந்து நிகழ்ச்சிகளாக, அதாவது நிகழ்நிலையில் பார்க்கக்கூடியதாகவும் இதை மாற்றி கொடுக்குது. யதார்த்தத்தை வந்து ஏற்றுக்கொள்பவர்களாக மாறிடுறாங்க. எதிர் நடந்தாலும் கொள்ளும் நபர்களாகவும் இவங்க இருக்காங்க. நன்றே செய், இன்றே செய், இனிதே செய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஹனிசக்கல். சஞ்சித கர்மா, பழையதை, அதாவது கடந்த கால விஷயங்களை போக்க இந்த மலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளோட கர்மாவை வந்து எடுத்து காண்பிக்கிற மலராக வந்து இந்த ஹனிசக்கல் இருக்குன்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. தென் டு நவ், அதாவது நேற்று இருந்ததிலிருந்து இன்றைய க்ஷணத்தில் இருக்க செய்யக்கூடியது இந்த மலர். திரிகால ஞானம், அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால மூணுமே தெரிஞ்சுக்கணுமா, ஒரு ஞானம் கிடைக்கணுமா, இந்த மலர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோனும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். கடந்த காலத்தை விட்டும், அதாவது கடந்த காலத்தை விட்டு வெளியேறி நிகழ்காலத்தில் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நேற்று, இன்று, நாளை இந்த மூணையுமே, அதாவது அந்த காலத்தை வெல்லக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. தியானத்தில் வந்து காலமற்ற நிலைக்கு நம்மளை வந்து எடுத்து போகிறதுக்கு கூட இந்த மலர் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செயலை வந்து ஒரு தவறு இல்லாமல் செய்வதற்கு வந்து இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய தேர்வுகள் எழுதிட்டேன், எல்லாத்துலேயுமே தோல்விதான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கூட ஹனிசக்கல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றுருவாங்க. எப்போவுமே நம்ம இளமையாக இருக்கணும், 16 வயது மார்க்கண்டேயனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை வந்து நிகழ்காலத்தில் எடுத்து வந்து மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது கடந்த கால போராட்டங்கள், வருத்தமான இல்லை மோசமான நிலையிலிருந்து நீக்கக்கூடியதாக வந்து இந்த மலர் இருக்கும். இவங்க வந்து அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த மலர் எடுத்துக்கொண்டு அவங்க எது சொன்னாலும் அது நடந்துடுமா. கடந்த காலத்தில் தான் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் சரியாக வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. திருமணமே நடக்கலை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட ஹனிசக்கல் கொடுத்தா வந்து சீக்கிரமாக திருமணம் கைகூடும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறதே இல்லையா, நிகழ்நிலை பிரம்மநிலை மட்டுமே இருக்குது அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. கடந்த கால வடுக்கள் அனைத்தையுமே நீக்கக்கூடியதாக இருக்குது இந்த மலர். வியாபாரத்தில் வந்து நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும்போது டபுள் மடங்காக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கூட வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மலர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலை, துன்பத்தை இந்த மலர் எடுக்கும்போது அதை வந்து போக்கிடுது. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அழகியலை பார்க்க செய்கிறது இந்த மலர். இந்த மலர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சர்வ வியாபியாக இருக்க செய்யுமா. கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து நினைவுகளில் இருக்கக்கூடியது, எதிர்காலம் அப்படிங்கிறது திட்டத்தில் இருக்குது, நிகழ்நிலை அப்படிங்கிறது மட்டுமே யதார்த்தத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளை அறிய செய்கிறது இந்த மலர். வாழ்க்கையில் வந்து பின்னோக்கி போகிறவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கும்போது நிகழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் அவங்க மாறிடுறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த மலர் எடுக்கும்போது வாழ்க்கையில் ஒரு புது வழி ஒன்று பிறக்கும். இந்த மலரை எடுத்துக்கும் போது நான் பூரணம், அதாவது பரிபூரணமானவன் நான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் மாறிடுவாங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு, இனி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மலர் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்போவுமே தன்னோட உடலையும் மனதையும் சூழலையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இவங்க மாறிடுவாங்க. எங்கெல்லாம் தவறு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த விஷயம் முழுமையாக நடைபெறதை நம்ம கண் கூட பார்க்கலாம். வேலையிலேருந்து ஓய்வு பெற்றவங்க தங்களுடைய இந்த பிடித்தம் தொகையை வந்து வாங்கி அதில் எதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கூட இந்த ஹனிசக்கல் கொடுக்கலாம். தொழிலை வந்து கூட்டாளிங்க கூட வந்து ஏதோ ஒரு சண்டை, ஒரு சின்ன பிரச்சனை இல்லை மனஸ்தாபம் ஏற்பட்டது அப்படின்னா கூட இந்த மலரை கொடுக்கும்போது அங்கே அந்த தவறு ஏற்படாது. இல்லை ஏற்பட்ட பிறகு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த தவறு சரி செய்யப்படும். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் வந்து தீப்புண் இருப்பவங்களுக்கு கூட வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம்.
வீட்டிலேருந்து ஒரு ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ வந்து வெளியூரோ இல்லை வெளிநாடோ போகிறதா இருந்தால் இந்த மலர் வந்து கட்டாயமாக ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க. இந்த டூர் போகணுன்னாலாம் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து கட்டாயமாக இந்த மலர் இடம் பெற்றிருக்கும். இந்த மலரை நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை அதாவது சஞ்சீவ கர்மாவை வந்து விடுவித்து நம்ம சுதந்திரமாக நம்மளை வாழ வைக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. இவங்க வந்து ஞான களஞ்சியம், அறிவு களஞ்சியம், தம் கடந்த கால குறிப்பை கொண்டு எதிர்கால நடப்பை சொல்லி நிகழ்நிலையில் மற்றவர்களை நிறுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கடந்த காலத்தை மறு சீராய்வு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. போகி பண்டிகைக்கு பார்த்திங்கன்னா பழசை எரிச்சிடுறோம் இல்லையா, அதாவது தீய சக்தியை நீக்கிடுறோம். எதுக்காக பழசை எரிக்கிறோம்? அந்த தீய சக்தியை நீக்கிறதுக்கு தானே எரிக்கிறோம். ஏன்னா வந்து தை மாதம் வந்து புதியது வருகிறது, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும், புதுசுன்னு சொல்கிறோம் இல்லையா. தை பிறந்தாலே ஒரு புதியதுன்னு சொல்கிறோம் இல்லை. அதுபோல் இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது புதியதை, அதாவது புத்துணர்வையும் புது வாழ்வையும் கொண்டு வரக்கூடியதாக இந்த மலர் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இணக்கம் இல்லாமல் இருக்குங்கும் போது இந்த மலர் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, இணக்கம் ஏற்படும். வீடு கட்டுறதுக்காக சேமித்த பணம் வேறு விதத்தில் செலவாயிடுச்சு அப்படிங்கிற அதற்காக இப்போ அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க இல்லையா. நான் வீடு கட்டுறதுக்காக இந்த பணத்தை வந்து நான் சேமித்து வச்சுருந்தேன், பட் அது வேறு செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த வருத்தத்துக்கு வந்து நாம் இந்த மலர் கொடுக்கும்போது அந்த வருத்தம் வந்து நீங்கி அவங்களுக்கு வேறு விதத்தில் பணம் வந்துடுமா. இந்த மலரை எடுத்துக்கும் போது பழைய விஷயங்கள் வந்து அழிக்கப்பட்டு விடும் அப்படின்னும் சொல்கிறாரு. நான் வந்து ஹனிசக்கிள் ப்ளஸ் கிளிமாட்டிஸ் ரெண்டும் எடுத்துக்கும் போது சிக்கலான பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். கிளிமாட்டிஸ் அதாவது எதிர்காலத்தில் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஹனிசக்கிள் கடந்த காலத்தில் நான் இழந்தது அப்படின்னு சொல்கிறவங்க. அதாவது கிளிமாட்டிஸும் ஹனிசக்கிளும் சேர்ந்து எடுக்கும்போது இப்போ லாட்ரி டிக்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமாக முதலீடு செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கிடுமா. இப்போ வாழ்க்கையில் வந்து முன்னோக்கி பயணப்படாமல் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, ரிவர்ஸ் கியரில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வால்நட் கொடுக்கணும். பல வழிகள் இருக்குது, முடிவு எடுக்காமல் அதே இடத்துல நிற்கக்கூடியவங்களுக்கு வந்து ஜென்ஷன் கொடுக்கணும். செல்லும் பாதையில் தடை ஏற்படுவதால் பயப்படக்கூடியவங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹனிசக்கிள் கொடுக்கணும். பின்னோக்கி செல்பவர்கள் பார்த்திங்கன்னா வைல்டோட்டு, திசை தெரியாமல் அமைதியாக நிற்பவர்களுக்கு வந்து வைல்டோட் கொடுக்கலாம். நிகழ் நிலையில் இருக்க செய்யும் மலர்கள் பார்த்திங்கன்னா இதை நான் முதலே சொன்னேன், இது இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ், ஹனிசக்கிள், இந்த மூணுமே நம்மளை நிகழ்நிலையில் வாழ செய்யக்கூடிய மலர்கள். நாம் எந்த ஒரு வேலையும் வந்து சுலபமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் யூஸாக இருக்கும். நானாக இருக்க செய்கிறதுக்கு இந்த மலர் தான். க்ஷணத்துக்கு க்ஷணம் வாழக்கூடியவங்களுக்கு வந்து இந்த இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ், ஹனிசக்கிள் வந்து காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாம். தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷஜுரம், இருதய பாதிப்பு, வயிற்றுப்போக்கு, உடலில் வந்து கட்டி இருக்குது, மூளையில் கட்டி இருக்குது, கல்லீரல் தொந்தரவுகள், நுரையீரல் தொந்தரவுகள், மண்ணீரல் தொந்தரவுகள், செரிமான தொந்தரவு, உணவு அலர்ஜி, பக்கவாதம், தசைகள் பாதிக்கப்படுகிறது, உடல் எடை குறைவாக இருக்குது, உணவு சாப்பிடுறதுல விருப்பம் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலர் கொடுக்கலாம். இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அந்த காலம் போல் வராது, எனக்கு என்ன ஆகி இருக்கும், ஒரு நிமிஷம், கடந்த கால தன்மை இல்லை, அதாவது யூஸ்டு டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு நீ என்னென்ன பேசின தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நபர்கள். அன்னைக்கு நீ என்னை எப்படி நடத்தின பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நபர்கள். நான் பாதி செத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. முன்பு போல் இப்போல்லாம் இல்லை, முன்ன அவ்வளோ நல்லா இருந்தேன் நான், இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். நேற்று நடந்தது போல் இருக்கு, எவ்வளோ காலம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. நேற்று ஒன்று சொன்னேன் இன்றைக்கி மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அந்த காலம் வந்து ரொம்ப அருமையானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க.
இதுதான் இன்றைக்கி நம்ம ஹனிசக்கலில் பார்த்தது. ஹனிசக்கலை பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மலருக்கு போகலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மலர் பார்த்திங்கன்னா வைல்ட் ரோஸ். த ஜெஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இயங்குதுன்னு பார்த்துடலாம். விசுத்தி சக்கராவில் இயங்குது. போன அந்த ஹனிசக்கலும் விசுத்தி சக்கரா தான். நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்டன்சஸ். இந்த 2 மலர்களுமே, ஹனிசக்கலும் சரி வைல்ட் ரோஸும் சரி, ரெண்டுமே வந்து இந்த குரூப்பில் தான் இருக்குது. பேரார்வத்தின் மலர், மகிழ்வின் மலர், சரணாகதியின் மலர், பெரும் பொறுப்பின் மலர், பெரும் பொறுப்பேற்று வழி நடத்துபவர்களின் மலர், பிரபஞ்ச ஓட்டத்தின் மலர், இணைப்பின் மலர், பிரபஞ்ச இணைப்பின் மலர், உற்சாகத்தின் மலர், வாழ்க்கையோட கொண்டாட்டத்தின் மலர். இது அர்ப்பணித்தலை தரும் மலர். இந்த மலர் வந்து கஷாயமாக போட்டு பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்திலேயே. சாதாரணமாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது தான் இந்த மலர். இந்த மலர் வந்து நல்லா பெருசாக இருக்குமா. மலர் வந்து ரோஸ் கலர் நிறத்துலையும் உள்ளே வந்து வெள்ளை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் இருக்கக்கூடியது. ஹனிசக்கலும் இந்த வைல்ட் ரோஸ் 2 மலர்களுமே வந்து ஒரே மாதிரியான நிறத்தில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மலரோட தண்டு வந்து சிக்கலாக வளருமா. இதில் கடினமான முட்கள் இருக்கும். 5 இதழ்களை கொண்டது. மேல் நோக்கி சூரியனை பார்த்தபடி நேரடியாக வானத்திலிருந்து ஆற்றலை கிரகிக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. அனைத்து திசைகளிலும் கூர்ந்து கவனித்ததாக இருக்கும். இந்த மலர் வந்து எல்லா திசையிலையுமே வந்து கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்குமா. பூக்கள் வந்து அதிகமாக கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்குமா இந்த மலர். இந்த மரங்கள் வந்து 100 வருடங்கள் வரை வாழக்கூடிய தன்மை வந்து பெற்றிருக்கு. விதைகள் வந்து பார்த்திங்கன்னா விதைகளில் 30% விதைகள் மட்டும்தான் முளைக்கும் தன்மை வந்து இதுக்கு இருக்கும். மெதுவாக தான் முளைக்கும். இந்த மலர் வந்து சூரிய ஆற்றலை வந்து அதிகமாக கிரகிச்சிட்டு இருக்கு இந்த மலர். இப்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே நிறைவாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவங்க தான் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. காக்கை என் ஜாதி, கடலும் மலையும் என்னோட கூட்டம் அப்படின்னு பாரதியார் கூட சொல்லியிருக்காரு இல்லையா. அறிவையும் ஞானத்தையும் செல்வத்தையும் பிரதிபலன் பாராமல் அள்ளி கொடுப்பதனால்தான் வந்து உலகத்தில் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. ஒரு விதை வந்து ஒரு மரத்தையே கொடுக்குது. ஒரு மரம் வந்து 100கணக்கான கனிகளை வந்து கொடுத்துட்ருக்கு. பணத்தை வந்து நம்ம எப்பயுமே செலவு செய்யாத வரை வந்து நம்மளுக்கு பண வரவு இருக்காது. தன்னோட இருப்பிலிருந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பண வரவு அதிகரிக்கும். மனுஷன் வந்து கஷ்டம் இல்லாமல் எப்படி சுகமாக வாழ முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை தான் மனுஷன் கேட்குறான். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையுமே இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். உலகத்தில் வந்து மிகப்பெரிய நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் இருக்கிறது தான். வாழ்க்கையை வந்து லகுத்தன்மையோடு தான் நம்ம எப்பயுமே பார்க்கணும். அதாவது டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். வாழ்க்கை வந்து கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை நாமளே வந்து கடுமையாக்கி கொண்டு பைத்தியக்காரத்தனமாக நம்ம ஆகிட்டோம் அப்படின்னும் டாக்டர் பாஸ் குறிப்பிட்டார். உண்மையான பைத்தியக்காரன் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கான். அவனுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. மலர் தீர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வெளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளால் ஏற்படும் என்னுடைய மனநிலையை கவனித்து நான் எடுக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக இல்லை அப்படின்னும் சொல்கிறாரு. அதாவது நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா அலட்சியம் மனப்பான்மையில் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் நபர்களாக இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து காரணமே இல்லாமல் எதிலுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள். எதிர்மறை தன்மையை எதிர்பார்த்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. நான் வேலை செய்யாமல் இருப்பதால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சரணடைதல். இந்த மனநிலை வந்து குறை பிரசவத்தில் பிறக்க குழந்தைங்களுக்கு வந்து இருக்குமா. அதிக பணம் சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த மனநிலை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. விதிவசத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வீடு வந்து போங்குது, காடு வாவான்றது அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எதிலும் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள். எந்த இடத்துலையும் வந்து ஒதுங்கி தான் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க யாரோ சம்பாதித்து வச்சுருக்கிறத வந்து செலவு செய்கிறவங்களாக இருப்பாங்க.
எப்போவுமே ஒரு உயிர்ப்பு இல்லாமல் ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இந்த நபர்கள் இருப்பாங்க. குழப்பமான ஒரு மனநிலை வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அக்கறையின்மை, உணர்ச்சியின்மை, ஆர்வமின்மை இந்த 3 நிலைகள்லையும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த வைல்ட் ரோஸோட நிழல் தன்மையாளர்கள். உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எந்த வேலைக்கு போனாலும் இவங்க வந்து பாதியிலேயே வந்து அதிலேருந்து விலகி வந்துடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்கள வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது. சேட்டலைட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். என்ன இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு யாராவது கேட்டால் அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்ன இப்போது அப்படின்ற மாதிரி அந்த சொரத்தே இல்லாமல் பதில் சொல்லக்கூடியவங்க. கரண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையை வாழவும் மாட்டாங்க, ஒரு அன்பு செலுத்தவும் மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க நான் இதை செஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் நான் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் அவங்களுக்கு, எனக்கு வந்து கணவனை பிடிக்கல, இல்லை மனைவி வந்து சரியாக அமையலை அப்படின்னு ஏதோ ஒரு நானும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏதேனும் ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு அதிலேயே சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிறரின் உழைப்பையே, அதாவது அப்பா உழைச்சிட்ருக்காருன்னா அந்த உழைப்பிலேயே வந்து சுரண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ ஒரு வயசு வரைக்கும் தான் அப்பா நம்மளை பார்த்துப்பார், அதுக்கப்புறம் நாம் தானே சம்பாதிச்சு அவரை பார்த்துக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அப்பாவை எதிர்பார்த்து இல்லை மனைவியை எதிர்பார்த்து இவங்க சும்மா இருப்பாங்க. கணவன்மார்கள் சும்மா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களாக கூட இந்த நபர்கள் இருப்பாங்க. குடும்பத்தையும் கெடுத்துருவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் மாட்டாங்க. குடும்பத்தினரின் பணத்தையும், அதாவது அவங்க சம்பாதிக்கிற பணத்தையும் எடுத்துக்குவாங்க, ஆனால் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து தன்னோட குடும்பத்தை கூட சுமையாக தான் நினைப்பாங்களாம். இவங்களுக்கு வந்து அவங்க எதிர்ப்பாளினரை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியையோ மனைவியாக இருந்தால் கணவனையோ வந்து சரியாக கையாளக்கூட இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. இவங்க வாழ்க்கையவே வந்து பாரமாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பம் பாரமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பெற்ற குழந்தைகளை கூட பாரமாக நினைக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு அக்கறையோ ஒரு பிடிப்போ இவங்களுக்கு வந்து இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்ப்பின்றி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. உடல் நோயையும் பொருளாதார பற்று குறைவு இருக்கும்போது கூட வந்து இப்படி தானே வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க. அதை மாற்றணுன்ற அந்த எண்ணமே இவங்களுக்கு வராது. இனிமேல் மாற்றத்திற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வாழ்க்கையிலேருந்து இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வைக்கணும், இல்லை ஒரு விஷயத்தின் மேலே நாம் வந்து விருப்பம் வைக்கணும். ஆனால் எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த விருப்பமும் இல்லாதவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட நேராகவே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச அந்த பொசிஷனில் நல்லா ஹாயாக ஜாலியாக சாஞ்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொசிஷன்ஸில் தான் இவங்க உட்காருவாங்க. இப்போ ஒருத்தர் கூப்பிட்டா எந்திரிச்சு போய் நிற்பாங்க. சரி இங்கே உட்காரு, நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீ கூப்பிடுறேன்னு தான் நான் வரேன், எனக்கெலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நபர்கள். முடிவு செய்த நிலையில், அதாவது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம் இவங்க. இவங்கள போய் நீங்கள், அதாவது இவங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கோம், அதை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, என் உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லை, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, வீட்டை கவனிக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, தன்னோட மகனோ மகளோ என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்றைக்கி தூங்குனா போதும், குடிப்பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா குடித்தா போகுதும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. மிகவும் சுணக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாளைக்கு பொழுத ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு உந்து சக்தியே இவங்களுக்கு இருக்காது. அனாதை குழந்தைங்களுக்கும் அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கூட இந்த மனநிலை வந்து இருக்கும். முன்னோக்கிய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்த அனாதை குழந்தைங்களுக்கும் அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களோட மனநிலைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குமா.
நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மனநிலை இருக்கும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் எப்படி நகர்த்திட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனநிலை. இப்போது அகங்காரத்தோடு இருக்கிற ஒரு 2 பேருமே அகங்காரத்தோடு இருக்காங்க பெற்றோர்கள் அப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து இந்த மனநிலையில் பிறப்பாங்களாம். இவங்களை வந்து நீங்கள் சுலபமாக டக்குன்னெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட மாட்டாங்க. இவங்களுக்கு ஹீலிங் செஞ்சால் கூட ரொம்ப காலம் கொடுத்து தான் இவங்களை ஹீல் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. கணவன் மனைவிக்குள் வந்து எப்போதும் ஒரு முரண்பாடோடு, அதாவது எப்பயுமே இவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டா இவங்க குடும்பத்தில் எப்பயுமே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த காலத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து எப்போதுமே தவறாக பார்க்கக்கூடியவங்க, எதிர்மறை எண்ணத்தோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவர்களை நம்பியே வாழக்கூடியவங்க. அடுத்தவங்க பேசினா கூட இவங்க வந்து ரொம்ப சுணக்கமாக சோர்ந்து போய் எந்த ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களை வந்து கிண்டல் செஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்களாம். தன்னுடன் இருப்பவங்களுக்கு, அவங்க கூட இருக்கிற நபர்கள் கூட மேலே கூட வந்து இவங்களுக்கு அக்கறை இருக்காது. இவங்களுக்கு சுறுசுறுப்புன்னா என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு துன்பத்தையும் பிரச்சனையையும் உள்ளுக்குள் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை தீர்க்கறதுக்கு வழி தேடணும் இல்லையா, ஆனால் அதையும் தேட மாட்டாங்க. மிக குறைவாக தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்களோட முயற்சி இருக்கும். நான் நல்லா இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனிதர்களை வந்து இவங்களுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டா அந்த நபரை வந்து அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்குவாங்க. ஜடம் போல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு விழிப்புணர்வுங்கிறதே இருக்காது. எப்பயுமே பார்வை வந்து கீழ் நோக்கியே தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட வாழ்க்கைக்கு வந்து இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கையை வந்து இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உன்னோட வாழ்க்கையை இப்படிலாம் நீ மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள். இவங்களுக்கு வந்து நீங்கள் 1000 தடவை சொன்னால் அதை ஒரு தடவை கேட்பாங்க. எனக்கு வந்து எனக்கு இருக்கிற இந்த நோய் வந்து எங்கள் அப்பா தாத்தாக்கு இருந்தது, அதாவது பரம்பரை நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சிலர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வைல்ட் ரோஸ் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து நெடுங்காலமாக நோய்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இவங்க வந்து மனநிறைவு இல்லாமல் வந்து ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்கிறவங்களா இருப்பாங்க. பிறந்துட்டோம், வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உடலை வந்து மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சட்டை இருந்தால் பத்தாதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. வில்லோ அப்புறம் வைல்ட் ரோஸ் இந்த 2 மனநிலையும் வந்து அதாவது சரியாகணும்னா வந்து நீண்ட நாட்கள், அதாவது நிறைய வருடங்கள் வந்து பிடிக்கும்னு சொல்கிறாரு. இது இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மலர் மருத்துவங்கள் வந்து 1 மாதமோ 2 மாதமோ எடுத்துகிட்டு விட்டுட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நீண்ட நாட்கள் நீங்கள் எடுக்கும்போது தான் வாழ்க்கையில் வந்து வேறு லெவலுக்கான மாற்றங்கள், அதாவது நாம் நன்மணி ஐயா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், 1 மாதம் 2 மாதம் எடுக்கும்போது மேலே இருக்கிற களை செடிகளை நம்ம வந்து அகற்றிருப்போம். இல்லை முட்கள் இருந்திருந்தால் அதை நம்ம ஒதுக்கி விட்டுருப்போம். அவ்வளோதான். நம்ம அடி ஆழத்தில் ஒரு வேர் இருக்கும் இல்லையா, அந்த வேரோடு நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்து வருடக்கணக்கில் வந்து, அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு வருடங்கள் 2 வருடங்கள்லேயே அவங்க ஞானம் அடையிறதுக்கான சாத்தியக்கூறங்கள் கூட வந்துடும். இந்த தளத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது மிக சீக்கிரமாக அது சாத்தியம் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னோடய விதி அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து வைல்ட் ரோஸ். என்னோடய விதியை வந்து நான் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பைன். எல்லாமே என் தலை விதி அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வில்லோ கொடுக்கணும். முழு தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் வந்து அந்த ஒரு அற்புதத்தை, ஒரு ஆனந்தத்தில் திளைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் கொடுத்த வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னால் எல்லா இடங்களிலும், அதாவது அசுத்தமான இல்லை சுத்தமான இடங்களில் கூட வந்து வாழ முடியும் அப்படின்னு மனநிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கவங்க. வாழ்க்கையை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து வாழ்க்கையை வந்து மறுதளிக்கவே மாட்டாங்களாம் இவங்க. வாழ்க்கை என்பது அனுபவத்தில் வாழ்வதே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். கடைசி மூச்சு வரை பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்து செயல்படும் நபர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வந்து ஆழ்ந்த ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுறாங்க. எப்பொழுதுமே வந்து புத்துணர்வோடு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க.
தெளிவான உறுதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது. அனைவரோடும் நல்லா பழகுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்காக நிறைவாக செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிற மாதிரி மாறிடுறாங்க. இந்த மலர் எடுத்துக்கும் போது நாம் எப்படி வாழணும் அப்படின்னு நம்மளை வாழ வைக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. பொருத்தமில்லாத வாழ்க்கையில் இருக்கும்போது முற்றிலும் இவங்களுக்கு ஒரு பொருத்தமில்லாத வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா கூட மொத்தமாக முற்றிலும் தன்னோட விஷயத்தை வந்து இறைவன்கிட்ட வந்து அர்ப்பணித்து சரணடைஞ்சு விடக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. நான் என்னை தெரிந்து கொள்வதற்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா இறைவனிடம் சரணடைவது மட்டும்தான். இறைவனிடம் சரணடைந்த வாழ்க்கையில் வந்து வாழக்கூடியவங்களாக இந்த நபர்கள் மாறிடுறாங்க. விசாலமான பெரிய மனம் படைத்தவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த ஒயில்ட் ரோஸ் தன்மையில் வருவாங்க. யதார்த்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனம் சுதந்திரமானதாக இருக்கும். பரம ஆனந்தத்தில் வாழக்கூடியவங்க. பிறந்த குழந்தை வந்து அம்மா மடியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையை உணர்த்தக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. என்னை படைத்த இறைவன் வந்து எனக்கு நல்லதை மட்டுமே செய்வான், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், அவன் காட்டிய வழியில் செல்வேன் அப்படின்ற மனநிலை உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து கொண்டாட்டமாகவும் திருவிழாவாகவும் மாற்ற இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். கர்ணன் இதுக்கு வந்து உதாரணமாக ஒயில்ட் ரோஸ் நபர்களை வந்து முழுத்தன்மையில் உதாரணமாக யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கர்ணனை சொல்லலாம். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறத அவன் சாகிற வரைக்கும் அவன் உயிர் போகிற தருவாயில் கூட அவன் கொடுத்துட்டே தான் இருந்தான். அந்த மாதிரி அவனை வந்து உதாரணமாக இந்த ஒயில்ட் ரோஸ் மலருக்கு சொல்கிறாங்க. செத்தும் கொடுத்தான் சீதகாதி அப்படிங்கிறவங்களோட அந்த மனநிலையில் உள்ளவங்க தான் இந்த ஒயில்ட் ரோஸோட மனநிலை முழுத்தன்மையில். ஜாலி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக இருக்கும் இல்லையா. மனம் வந்து அப்போ வந்து எப்படி இருக்கும், குழுக்குழுன்னு இருக்கும். ஒயில்ட் ரோஸ் போடும்போது மனசு வந்து குழுக்குழுன்னு இருக்குமா. எந்த ஒரு பையன் வந்து வீட்டில் வந்து பணம் வாங்கிக்கிட்டு போய் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு இந்த மலர் கொடுக்கும்போது அவன் வந்து மாறிடுவான். உலகத்தை வந்து கொண்டாட்டமாக மாற்றிருப்பாங்க இல்லையா ஒரு சில நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த ஒயில்ட் ரோஸ் நபர்கள். மாதம் வந்து எனக்கு வந்து செலவு செய்கிறதுல கடைசியில் ஒரு 10 நாள் வந்து எனக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லுங்கும்போது இந்த மலர் எடுக்கும்போது அந்த நிலை வந்து மாறும். தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் இறைவனிடம் கொடுத்து விட்டு நான் கொண்டாடி கொண்டிருப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொண்டாடிக்கிட்டும் இருப்பாங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. அல்ல குறையாத அமுத சுரபியாக இவங்க இருப்பாங்க. அட்சய பாத்திரம், கற்பக விருட்சம், குபேர சம்பத்து இது எல்லாமே ஒயில்ட் ரோஸில் தான் வரும். தன்னிடம் உள்ள பணத்தை செலவு செய்யும்போது இந்த மலர் வந்து வரவை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குமா. என் பேச்சு, மூச்சு, பார்வை, கேட்கும் திறன் அனைத்தையும் இறைவன் தான் கொடுத்துருக்கான், இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நான் வாழ்வதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், நான் அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட போய் இந்த ஒயில்ட் ரோஸ் முழு தன்மையாளர்கிட்ட போய் நீங்கள் ஒரு 1000 ரூபா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா அதிகமாக தான் அவர் கொடுப்பாராம். அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் இப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போவாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த விலை அப்படின்னு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் இப்படி எடுப்பார், அதில் எவ்வளோ இருக்குன்னு கூட அவர் பார்க்க மாட்டார், அவர் டக்குன்னு கொடுத்துருவார். அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த ஒயில்ட் ரோஸில் தான் வருவாங்க. ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க இல்லை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் 20 நபர்களுக்கு தேவையான உணவை ஒரு சிலர் வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே இந்த ஒயில்ட் ரோஸில் தான் வருவாங்க. இதான் நான் முதல்ல சொன்னது தான். இவங்ககிட்ட செலவுக்கு யாராவது பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா 1000 கேட்டிங்கன்னா 10,000 கொடுப்பாங்களாம். அந்த மாதிரியான நபர்கள் இவங்க. இந்த மலர் எடுத்துக்கும் போது நம்மளோட வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து நானே இந்த பிரபஞ்சத்தின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு செல்லிலும் பார்வையிலும் அன்பை வந்து விழுந்துக்கிட்டு இருக்குமா இவங்களுக்கு. கனிவான பார்வை அப்படின்னு சொல்கிறாங்களா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்வையே கனிவாக இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே இந்த ஒயில்ட் ரோஸில் வருவாங்க. இவங்க வந்து எல்லார்ட்டையுமே அன்பு காட்டுறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து குடும்பம், குழந்தைங்க, உறவினர்கள் இவங்களோட நினைவெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. அவங்கக்கிட்ட யார் வராங்களோ அவங்கக்கிட்ட அந்த அன்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உலகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. என் கடமைகளை தானே
தன்னோட கடமையை மற்றவங்களுக்கு அந்த கடமையை கொடுக்காம தானே செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க மாறிடுறாங்க. இந்த மலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு நல்ல ஆற்றலை வந்து உருவாகிறத வந்து நீங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கறையின்மை நீங்கி ஆர்வம், அந்த சக்தி, இது எல்லாமே அதிகரிக்குமா. பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. தன்னை சுற்றிலும் உள்ள அனைத்தும் நிறைவாகவும் செழுமையாகவும் வளமையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறை என்பதே இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க. என்னை படைத்தவன் என்னை வாழ்விப்பான் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. தன்னை படைத்தவனிடம் எல்லாத்தையுமே ஒப்படைச்சி விடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பிரபஞ்சமே என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப புத்துணர்வாக ரொம்ப அன்போடு தூங்கக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். இன்றைக்கி ஒரு விஷயம் கிடைக்குது, இன்றைக்கி ஒரு 10,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கே அதை செலவு பண்ணி அதில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அன்றைக்கே வாழ்ந்துருவாங்களாம். இவங்களுக்கு வந்து சேமித்து வைக்கணுன்ற அந்த எண்ணமே இருக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒயில்ட் ரோஸ் நம்ம ஒரு நபருக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து தனக்கு வர பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணிகிட்டே இருந்தால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த பணம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேக்கம், அதாவது அந்த பணம் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, பணம் நீங்கள் இந்த ஒயில்ட் ரோஸ் போடும்போது பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வரவு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பணம் செலவு பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும், பட் உங்களுக்கு வரவு இருக்காது. அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மலர் எடுத்துக்கும் போது முற்றிலும் உணர்வற்ற நிலையில் இருந்து பரிபூரண நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் இவங்க மாறிடுறாங்க. தீர்க்க முடியாத சிக்கல்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு இடியாப்ப சிக்கல். இந்த விஷயம் வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிற நபர்களுக்கு வந்து இந்த மலர் வந்து லகுவாக இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து லகுவாக தீர்க்கக்கூடிய மாதிரி மாறிடும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் அப்படின்னா இந்த மலர் மட்டும்தான் தீர்வு. பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதும் இது வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. இந்த மாதிரி நபர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்களாம். இவங்க எப்போவுமே நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிறதுனால இவங்க பக்கத்தில் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த புத்துணர்வு வந்து உங்களுக்கும் வந்துடுமா. யாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. ஒரே மாதிரியான வேலை ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரே மாதிரியான மனிதர்களை சந்திப்பவர்கள், அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு கூட வந்து இந்த மலர் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க விலகிடுவாங்களாம். திருமணமான கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை சுணக்கம் இருக்குது அப்படின்னா வந்து இணக்கமாக ஒற்றுமையான மனநிலைக்கு வரணுன்னா கூட இந்த மலர் உதவியாக இருக்கும். கேன்சரில் வந்து கீமோதெரப்பி கொடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும். விதியை வந்து மாற்றி அமைத்த நபர்கள் இவங்க. மோட்டிவேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் பேச போகிறாங்க அப்படின்னா இந்த மலர் வந்து நம்ம போட்டுக்கிட்டு போனால் நல்லா பேசலாம். குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த மலரை எடுத்துக்கும் போது குழந்தை பேரு உண்டாகுது. நம்மளுக்கு வந்து பதில் வர வேண்டியது ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்போம், அது அவங்க பதில் சொன்னால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற நிலமையில வந்து அது தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னா ஒயில்ட் ரோஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு அவங்க பதில் சொல்லிடுவாங்க. மற்றவங்களோட தலையீடுகளிலிருந்து இந்த மலர் நம்மளை விலக்கி வைக்கக்கூடியதாக இருக்குது. ஊதாரித்தனமாக இருப்பவர்கள் வந்து இந்த மலரை எடுத்துக்கும் போது பணம் வந்து அவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் பணம் அவங்களுக்கு செலவு செய்ய அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஊதாரிங்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். நல்லா உழைச்சிட்டு இருந்தவர் எல்லாத்துக்குமே உதவி செஞ்சிட்ருக்கிறவங்க திடீர்னு படுக்கை ஆகிட்டார் அப்படின்னா கூட இந்த மலர் கொடுக்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு உதவி கிடைச்சி அவங்க எதிர்பார்த்த அந்த பணம் வந்து கிடைச்சிருமா. இவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செல்வத்தை வந்து ஏழைங்களுக்கு தாராளமாக வழங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நீண்ட புருவங்களும் நீண்ட கூந்தலையும் அதிக மச்சங்களையும் உதட்டின் கீழ் மச்சம் உடையவர்களாகவும் நீண்ட நகம் வளர்ப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்களாம். கண்ணாடி முன்னாடி அதிக நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள் கூட ஒயில்ட் ரோஸ் தான். பணம் வந்து
பண செலவு செய்வது வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்தால் இந்த மலரை நம்ம கொடுக்கும்போது பண வரவு வந்து அதிகரிக்கும். அதிக வேலைப்பளுவின் காரணமாக தங்களோட சூழ்நிலையை வந்து சமாளிக்க முடியாதவங்க வந்து ஒயில் ரோஸும் ஹார்ன்பீம் இல்லைன்னா இந்த மூணுமோ இல்லை அதில் ஹார்ன்பீமோ எல்வோ ஏதோ ஒரு செலக்ட் பண்ணி எடுத்துக்கும் போது நீண்ட நாள் மனசோர்வுடன் நோயில் இருப்பவங்க கூட வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்கலாமா. அதாவது அதிக வேலைப்பளுவின் காரணமாக தன்னோட சூழ்நிலையை சமாளிக்க முடியாதவர்கள் வந்து ஒயில் ரோஸும் ஹார்ன்பீமோ இல்லை இது 3ல் ஏதோ 2 எடுத்துக்கலாம். ஒயில் ரோஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். நீண்ட நாள் மனசோர்வுடன் வந்து நோயில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒயில் ரோஸும் மஸ்டர்டு ஆலிவ் இந்த 3 எடுக்கலான்னு சொல்கிறாரு. செஸ்டர்ட் பட் வந்து திரும்ப திரும்ப கற்றுக்கிறதுல வந்து குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஒயில் ரோஸ் வந்து எனக்கு பாடமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம். பிறந்து விட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து ஹனிசக்கலாக இருப்பாங்க. திரும்பவும் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒயில் ரோஸ் நபர்களாக இருப்பாங்களாம். டூர் போகும்போது கிளிமாட்டிஸ், ஒயில் ரோஸ் இது கூடயே இன்னும் ஒரு 3 மருந்து வரும். அந்த 3ம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒயில் ரோஸ் போட்டிங்கனாலே கொண்டாட்டம் தான். வாழ்க்கை வந்து கொண்டாடணும் அப்படின்னா ஒயில் ரோஸ் தான். குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பழக்கமாயிட்டது, என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, கை கால் நடுங்குது அப்படின்னா அது வந்து வால்நட் கொடுக்கணும். குடியை வந்து நிறுத்திட்டேன், ஆனால் மற்றவங்க யாராவது குடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் குடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து செர்ரி ப்ளம் கொடுக்கணும். நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்கிறவங்களுக்கு வந்து ஸ்க்லராந்தஸ் கொடுக்கணும். ஸ்டேட்டஸுக்காக ரிச்சாக குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒயின் கொடுக்கணும். காசு கொடுத்து குடிக்க மாட்டாங்க, ஓசியில் குடிப்பாங்கன்னா சிக்கரி கொடுக்கணும். ஏதேனும் சந்தோஷம் வந்துட்டால் மாதம் மட்டும் சம்பளம் வந்து பிறகு வந்து சரி இன்றைக்கி சம்பளம் வந்துருச்சு இதை அனுபவிக்கலான்னு குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒயில் ரோஸ் கொடுக்கணும். தீர்க்கும் உடல் நோய்கள் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி குறைபாடை வந்து தீர்க்கும். மனசோகை, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரக பாதிப்பு இது எல்லாமே குணமாகுது. இரத்த அழுத்த குறைவு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். முட்டி பாதிப்பு, தண்டுவடம் பாதிப்பு. இவங்க வந்து உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இது என்னோட தலைவிதி, யாராலையும் மாற்ற முடியாது, என்னோட பிறப்பே இப்படி தான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள். ஏதோ நானும் இருக்கேன், என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், உனக்கு என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்கள். நான் வந்து துன்பப்படுவதற்காகவே பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படின்னு விரக்தியாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து இந்த ஒயில் ரோஸில் தான் வருவாங்க. ஒயில் ரோஸ் பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ரெஸ்கியூ ரெமெடி ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டிங்க, ஃபஸ்ட்டு வாரமே வந்து எல்லாருக்குமே ரெஸ்கியூ ரெமெடினா கொஞ்சம் தெரியுது. அதனால் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக ரெஸ்கியூ ரெமெடி வந்து ரெஸ்கியூனா என்ன, அவசர நிலை, அதுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, எலும்பு முறிவை தவிர. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு ரத்த காயத்தில் வந்து அவங்க ரத்த வெள்ளத்தில் அவங்க மிதந்துட்டுருக்காங்கன்னா கூட நீங்கள் கொடுக்கும்போது அவங்க அப்படியே எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க. இதுதான் இந்த மலரோட இந்த காம்பினேஷனோட சிறப்பு. இது வந்து இந்த ஒரு காம்பினேஷனை மட்டும்தான் டாக்டர் பேட்ச் அவர்கள் இருக்கும்போதே இந்த காம்பினேஷனை பண்ணி நிறைய பேர் இதை குணப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எந்த ஒரு அவசர நிலைக்கும் நெருக்கடிக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, யாராவது ஒருத்தர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இல்லை கை கால் வராமல் வந்து இருக்காங்க, ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சு, எந்த ஒரு அவசர நிலைமையிலையும் இல்லை ஒன்றும் இல்லை, இது வந்து உடல் சம்மந்தப்பட்டது, மன சம்மந்தப்பட்டது கூட நம்ம பார்த்துடலாம். ஏதோ ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைக்குது, அந்த மாதிரி நிலையில் கூட நம்ம போடலாம். இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பண லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எப்படி இருக்கும் நம்ம மனநிலை, ரொம்ப வந்து மிக ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கம் வரும் இல்லையா, இல்லை ஒரு செய்தி கேட்குறோம், நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரெஸ்கியூ அப்படின்னா அவசரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து வீட்டில் இதை கொடுத்துட்டு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக உங்கள் உயிரை வந்து காப்பாற்றி அதை வச்சிரும். அதனால் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க.
என்ன ரீசன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருப்தி ஆகிடுவீங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தான் இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 2-3 டோஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2-3 டோஸ். இப்போ தீக்காயமே ஆயிடுச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, இல்லை ஒரு விஷ பூச்சி வந்து நம்மளை கடிச்சிருச்சு, அப்பையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு, இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ரெஸ்க்யூ ரெமடியில் வரும். ஸோ நான் எங்கிட்ட மருந்து வாங்குற எல்லாருக்குமே நான் 2 ரெஸ்க்யூ கொடுப்பேன். ஸோ உங்கள்கிட்ட ரெஸ்க்யூ ரெமடி நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பாட்டில், ஸ்ப்ரே பாட்டிலாகவும் இருக்கலாம், இல்லை சும்மா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் பிளாஸ்டிக்கில் வருது இல்லை, அதில் வந்து ஒரு 10-15 மாத்திரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணும்னாலும், ஒன்றும் இல்லை, ஒரு குக்கர்லேயே சூடுபட்டுருச்சு எடுத்து அங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது உடனே காணாமல் போயிடும். இல்லை ஒரு கொசு கடிச்சிருச்சு, அந்த இடம் வந்து தடிச்சு போயிருக்கு, இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, சரியாக போயிடும். இல்லை ஒரு ரேஷஸ் மாதிரி வருது ஸ்கின்ல, அது தெளிங்க, சரியாக போயிடும். இந்த மாதிரி வந்து நிறைய யூசஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்க்யூ ரெமடி வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம் வீட்டில். இப்போ குழந்தைங்களே விழுந்து அடிபட்டுருச்சு, காயம் ஆகிடுச்சுன்னா முதல்ல ரெஸ்க்யூ ரெமடி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து ஏதாவது இல்லை அடிபட்டிருக்கும், மண்டையில் அடிபட்டிருக்கும், எதுனாலும் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அந்த டைமில் உடனே டக்குன்னு ரெஸ்க்யூ ரெமடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணும்போது அங்கே வந்து சீக்கிரமாக வேலையும் நடக்கும். இந்த மருந்துகள் என்ன பண்ணணும், நம்ம உயிரை காப்பாற்றிட்டோம், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துரும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு வேண்டாத விஷயம்லாம் எதுவுமே நடக்காது உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம்.